ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாலி அரிசி, தினை அரிசி, வரகரிசி, சாமி அரிசி, கேரளா மட்டை அரிசி, இந்த சிறுதானிய அரிசியை வச்சு கஞ்சி செஞ்சுருக்கேன். அந்த கஞ்சி ரெசிபியும் அதனுடைய பயன்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க, முதல்ல அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு காய வச்சு கடாயில் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா மில்லட் அரிசி எப்போவுமே அன்பாலிஷ்டாக இருக்கும். அன்பாலிஷ்டாக இருக்கும்போது டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம லைட்டாக அதை வறுத்து கஞ்சி செஞ்சு குடித்தோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கருப்பு கவுனி அரிசியில் அரை கப் கருப்பு கவுனி அரிசியில் 3 கிராம் நார் சத்து இருக்கிறதாகவும், குறைந்த கலோரி இருக்கிறதாகவும், கொழுப்பு சர்க்கரையை கரைக்க வல்லதாகவும், LDL என்ற கெட்ட கொழுப்பை கரைக்க வல்லதாகவும் கருப்பு கவுனி அரிசி இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கழுவி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அரிசியை மிஷினில் கொடுத்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது தேவையான அளவு தண்ணி வச்சு அதுக்கு வச்ச உடனே பூண்டு, இஞ்சியை போட்டு இஞ்சி துருவி போட்டு அது நல்லா கொதித்த உடனே தேவையான அளவுக்கு இந்த சிறுதானிய மாவை கரைச்சி அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தினை அரிசியில் பீட்டாக்ஸ் கரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. குதிரைவாலியில் இரும்பு, நார் சத்து, புரத சத்து அதிகமாக இருக்கிறது. வரகரிசியில் இரும்பு சத்து, நார் சத்து, புரத சத்து மற்றும் பல்வேறு கனிமங்கள் உள்ளது. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு வராமல் இருப்பதற்கு இது 2 முறை சாதமாக வடித்து சாப்பிடலாம். சாமி அரிசி பழுப்பு நிறமாக இருக்கும். சாமி அரிசியில் நார் சத்துக்கு அதிகமாக இருக்கிறது. நார் சத்து என்ன செய்கிறது? நம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கும் சர்க்கரை அளவை குறைக்கிறது. கேரளா மட்டை அரிசி இரும்பு சத்து, விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், மெக்னீசியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கேரளா மட்டை அரிசி சாப்பிடும்போது இதய நோய் பிரச்சனை வராமல் தடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பல்வேறு சத்துக்கள் மிகுந்த இந்த கஞ்சியை பருகி பயன்பெறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்